வணக்கம். ஒரு கிரைம் நடக்கும், விசாரணை ஆரம்பமாகும், ஒவ்வொரு விஷயமா தெரிய வந்து ஆனா ஹீரோவுக்கு பெருசா எதுவும் பிரேக் கிடைக்காம அப்படியே முடிச்சிட்டு நிற்பாரு. அப்போ டக்குன்னு இன்ட்ரெஸ்டா ஒரு இன்டர்வல் பிளாக் ஒன்று வரும். தென் ஹீரோவுடைய தொடர் போராட்டம் நடக்கும். தப்பான சில விஷயங்கள்லாம் அப்படியே நம்பி போவாரு. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற உண்மைன்றதை கண்டுபிடிச்சு நடந்த எல்லாத்துக்கும் யார் காரணம், என்ன காரணம் அப்படின்றத சொல்லி படத்தை முடிச்சிருவாங்க. உலக அளவில் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸுக்கான இந்த பிரபலமான ப்ளூ பிரிண்ட்ங்கிறது இப்படிதான். கிட்டத்தட்ட இதே ப்ளூ பிரிண்ட்ல இந்த வாரம் வந்திருக்கிற படம் தான் அதர்ஸ். ஆதித்யா மாதவன், கௌரி கிஷன், அஞ்சு குரியன், முனிஷ்காந்த் நிறைய பேர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை அபின் ஹரிஹரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய முதல் படம் இது. யார் இந்த அதர்ஸ் அப்படிங்கிறத சொல்றேன். அதர்ஸ் படத்தோடைய முதல் சீன்லேயே ஒரு பழைய மேட்டடார் வேன் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல கண் பார்வை இல்லாத 3 பெண்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்க யாரு, எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு ஏசிபி மாதவ். அதுதான் ஹீரோ ஆதித்யா மாதவன். அஞ்சு குரியன், முனிஷ்காந்த்லாம் இவருடைய டீம்ல அடுத்தடுத்த லெவலில் இருக்கிற போலீஸ் கேரக்டர்ஸ். இந்த விசாரணை கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டே இருக்கும்போது ஹீரோடைய ஃபியான்சே கௌரி கிஷன் டாக்டரா வேலை செய்யற அந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்ல சில எதிர்பாராத தப்பான விஷயங்கள் நடக்குது. அதை கௌரி கிஷன் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. அந்த ஆக்சிடென்ட்டும் இந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனையும் ஒரு இடத்துல லிங்க் ஆகுது. அது எப்படி, இறந்து போன பெண்கள் யாரு, இதுக்கெல்லாம் யார் காரணம், அந்த அதர்ஸ் யாரு, இதெல்லாம் தான் இந்த படம். போன வாரம் ஆரியன் மாதிரியே இந்த வாரம் மற்றும் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். அண்ட் இந்த படத்துலையுமே கூட சமுதாயத்துக்குன்னு ஒரு மெசேஜ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அட் த கோர் கண்டிப்பா இந்த கதை சொல்ல வர விஷயத்துக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஒரு மேட் வில்லன் எது சரி எது தப்புன்னு புரியாம அவனுடைய திட்டங்களை செயல்படுத்தும் போது தான் ஹீரோவுக்கு ஒரு பர்பஸ் கிடைக்கும், இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். எல்லாமே கரெக்ட் தான். ஆனா சரியான டைரக்ஷன் இல்லாம ஒட்டுமொத்த படமும் ரொம்ப அமெச்சூரா ஃபீல் ஆயிருக்கு. படத்துல பல டயலாக்ஸ் வந்து ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பமாகுது. சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையா செய்யறாங்க. ஏன்னு தெரியல. ஒரு கேரக்டர் பேசுற விஷயத்த மியூட் பண்ணிட்டா அதை வச்சு ஏதோ சஸ்பென்ஸ் பில்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? ஆனா இல்ல, அடுத்த சீன்லயே அந்த என்னன்றதை ரிவீல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு மியூட் பண்ணணும்னு தெரியல. பிஷப் கிட்ட கேட்கணும் அப்படின்னு, பிஷப்பா அப்படின்றாங்க. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும், சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு இப்படி சின்ன விஷயத்துக்குலாம் கேரக்டர்ஸ் பயங்கர ஷாக்கிங்கா ரியாக்ஷன்ஸ் தராங்க. இந்த மாதிரியான டைரக்டோரியல் டிசிஷன்ஸ் நம்மளை தொடர்ந்து அன்செட்டிலிங்காவே வச்சிருக்கு. ஹீரோவை ஹீரோயின் மூவ் பண்ற மாதிரியான ஒரு ஐடியா, சிசிடிவிலேயே ட்ராக் பண்ணி ஒரு கேரக்டரை காப்பாற்றுற ஐடியா, எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் ட்விஸ்ட், எதிர்பார்க்காத ஒரு பேக் ஸ்டோரி, இப்படிலாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராமிசிங்கான ஐடியாஸ் இருந்துமே கூட எதுவுமே ப்ராப்பரா ஸ்டேஜ் பண்ணப்படல. சினிமாவுக்கு தேவையான சீரியஸ்னஸோட ஸ்கிரீன்ல டிரான்ஸ்லேட் ஆகல. சோ படம் முடியும் போது அவங்க இன்டென்ட் பண்ண மெசேஜே அதுக்கு எதிராக தான் பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கன்வே ஆகுது. முதல் சீன் முடிஞ்சதுமே போலீஸ் வராங்க. ஹீரோ வந்து ரொம்ப கூலா ஸ்டைலா காட்டணும் அப்படின்னால அப்படியே பாக்கெட்ல கை வச்சு நடந்துட்டு வரதான் சொல்லியிருக்காங்க. அவரும் காஃபி ஷாப்ல 2 கேப்பச்சினோ கொடுங்க அப்படின்னு கேட்கற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ்ல அவருடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு அடுத்த சீன் ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப், டாக்டர் நர்ஸ்ன்ற மாதிரி கேரக்டர்ஸ் வராங்க. ஆனா முதல் சீன்ல வர போலீஸும் போலீஸா தெரியல, இந்த சீன்ல வர டாக்டரும் டாக்டரா தெரியல. முனிஷ்காந்த் பண்ற காமெடி எல்லாம் அடுத்த விக்டிம் நாவலா தான் இருப்போமோ அப்படிங்கிற மாதிரி நம்மள சந்தேகப்பட வைக்குது. ஹீரோ ஹீரோயினுக்குன்னு ஒரு மீட் கியூட் சீன்லாம் வச்சிருக்காங்க. ப்ளீஸ், நான் ரத்தம் தெரிக்க வயலன்ஸையே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு செயற்கையா ஃபிலிமியா தெரியுது அந்த சீன். அதுவும் இந்த சீன்ல வையாபுரி வந்து ஒரு லத்தி சார்ஜ் வச்சு டயலாக்லாம் சொல்லுவார் பாருங்க, அது தெய்வ லெவல் டயலாக். அதெல்லாம் இங்க இருந்து பாட்டுக்கு ஒரு லீடு வருது. அது போகும்போது அகைன் நோ மிஸ்டர் ஜிப்ரான், நான் ரத்தம் தெரிக்க வயலன்ஸை பார்த்துக்கிறேன், நீங்க அதுக்கே விஜயம் போடுங்க, இந்த ரொமான்டிக் சாங்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல வச்சிருக்காரு. மெயின் இன்வெஸ்டிகேஷனுக்கு பேரலா கௌரி கிஷன் ட்ராக்ல ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லையா, அது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா அதுவுமே கூட ரொம்ப டெக்னிக்கலான டேர்ம்ஸ்ல சொல்லப்படுது. ஒரு பாயிண்ட் வரைக்கும் அது என்ன மேட்டர்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அந்த ட்ராக்ல ஒரு த்ரெட்டை கொண்டு வரணும் அப்படின்னு திடீர்னு வினோத் சாகர் கேரக்டரை கொண்டு வந்து போங்க அடிச்சிருக்காங்க. இந்த விமர்சனத்தோட ஆரம்பத்தை சொன்ன இல்லையா, அந்த அட் த கோர் ஒரு விஷயம் பொட்டன்ஷியலா இருக்குன்னு. ஆக்சுவலி அந்த ஒரு பெரிய ட்விஸ்ட்டை நம்பி தான் இந்த மொத்த கதையும் எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ட்விஸ்ட் வர மொமெண்ட் வரைக்குமே படம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணலங்கிறதுனால அவங்க நினைச்ச எஃபெக்ட் கிடைக்கல. அகைன் அந்த ஃபிளாஷ்பேக், அதுல முக்கியமான ஒரு கேரக்டருக்கான மேக்கப், அந்த காட்சிகளோட செட்டிங்னு எல்லாமே ரொம்ப அமெச்சூரான குவாலிட்டியில இருக்கு. ஹீரோ கிளைமேக்ஸ்ல பயங்கரமா ஒரு கெஸ்டர் ஒன்று பண்ணுவாரு. அதுக்கு ஃபீல்லாம் பண்ணி செம்ம பிஜிஎம்லாம் போட்டிருந்தாலுமே கூட அந்த கெஸ்டர்னால என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது சுத்தமா புரியல. ஹீரோ ஆதித்யா மாதவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான டெபுவை கொடுத்திருக்காரு. பட் ரொம்ப சீரியஸாவே காட்டிக்கிறாரு தானே. அவர் கொஞ்சம் லைட் எமோஷன்ஸ் காட்டும் போது மட்டும் ஒட்டல. அஞ்சு குரியன், முனிஷ்காந்த், கௌரி கிஷன் எல்லாருமே நீட். நண்டு ஜெகனுக்கு வழக்கத்திலேருந்து விலகி ஒரு சீரியஸான ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னொரு ஆக்டர் படத்துல இருக்காரு. பட் சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்றதுக்காக அவர் பேரை எங்கேயுமே போடல நினைக்கிறேன் ப்ரொமோஷன்ஸ்ல. சோ நானும் சொல்ல விரும்பல. அந்த ஆக்டர் எப்பயுமே நல்லா நடிக்கிறவர் தான். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தான் வாங்கின பேமெண்ட்டுக்கு பல மடங்கு அதிகமாகவே எக்ஸ்பிரஷன்ஸை கொட்டி நவரசங்களையும் பிடிஞ்சு கண்ணாலேயே கையையும் காலையும் உடம்பையும் உருட்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. மேபி எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர்ன்ற காமிக்கிறதுக்காக இருக்கலாம். ஆனா அந்த மீட்டரை கண்டிப்பா கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கலாம். மொத்தத்தில் இந்த அதர்ஸ், அந்த அதர்ஸுக்கான விளக்கம்ங்கிறத தவிர ரொம்ப அண்டர்வெல்மிங்கான ஒரு படம். எனக்கு டோட்டலா ஒர்க் ஆகல. நல்ல மெசேஜ் போதும், ஓரளவுக்கு த்ரில் போதும், நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்க ட்ரை பண்ணலாம். UA 16+ கொடுத்திருந்தாலுமே கூட என்னுடைய பார்வையில் கண்டிப்பா அடல் சொல்லி